மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் ஏன் ஊரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் நீ தூங்கு நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் ராக்கோழிதான் என்னோடி நூலும் இல்ல பின்னோடு வாழும் இல்ல என்னோடி நூலும் இல்ல பின்னோடு வாழும் இல்ல காற்றோடு போகும் காத்தாடினா ஏன் ஊரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் யார் யாரோ ஆசைப்பட்டால் சேர்த்து வைக்கும் மண்ணக்கிளியே உன் வாழ்க்கை என்ன ஆச்சு நான் கேட்கிறேன் ஊரார ஏத்தி வெட்டி ஏறி நிற்கும் தன்னந்தனியே அதை போல உன்னை தாடி நான் பார்க்கிறேன் விதியோடி போது அடிக்கை கட்டி பாசக்கார இவன் மூக்கச்சி பாட்டான சோகம் தீரும் அதனால பாடுறேன் என் ஊரு மதுர பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் எல்லோருக்கும் வாழ்க்கை இங்கே என்ன போல வாழ்க்காதம்மா வாய்க்காட்டி விட்டு தள்ளி ஏங்கணும் வந்தாலே வரவில் வைப்போம் விட்டு போனால் செலவில் வைப்போம் ஏண்டாத பாரோ எல்லாம் தாங்கணும் பூ பூத்ததெல்லாம் காயாகுமா காயானதெல்லாம் கனிகாகுமா இதற்காக வாடலாமா அதனால பாடுறேன் என் ஊரு மதுர பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் நீ தூங்கு நிலமும் தூங்கும் ஆகாய நிலவும் தூங்கும் நான் தூங்க மாட்டேன் கோழிதான் என்னோடி நூலும் இல்ல என்னோடு வாழும் இல்ல என்னோடி நூலும் இல்ல என்னோடு வாழும் இல்ல காற்றோடு போகும் காற்றாடினா என் ஊரு மதுர பக்கம் என் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடு நேரும் அப்போதுதான் நான் பாடு நேரும் அப்போதுதான்
பாத்துங்க ஒரு ஆயா ஒண்ணுக்கு பேசிட்டு வந்துருக்குது. இதான் பார்த்தாயா கேட்டேன். அவனை போடு செவ்வரளி தோட்டத்தில காலி பாட்டில் பொறுக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறேன்னு நீ போட்டி கணக்கு கூட அந்த கார்ல காலி பாட்டில் 4 பாட்டில் பொறி போட்டுக்கிறா பாபா. கம்பெனி புறவே தான் நம்ம பேருனா அதுல ஒன்னா நம்ம காலி பாட்டில் போட்டு நினைக்கிறான். கலகலா கலகலான்ற வண்டியில சவுண்ட். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஒருத்தர் திருடுறான்னாக்கா அவனை பார்த்தவன் சொல்லுவான், அவங்க கூட சேர்ந்து போனதான் சொல்லுவான். அவன் காலி பாட்டு போறான்னு உங்களுக்கு தெரியும். நான் தான் ஸ்டிக்கர் ஆகிற காலி பாட்டு எடுத்து தரேன். ஸ்டிக்கரா? அது கொடுத்தா என்ன தருவாங்க? அதை கொடுத்தா 10 ரூபாய் தருவாங்க. ஐயா அவன் செட் போட்டா இருக்கிற நான் வந்து
ஆமா, நீங்க யாரு? உங்க பெயர் என்ன? எந்த நாடு? அப்படியா? இதே நாட்டிலே எழுமைக்குடியிலே சங்கீதா என்று பெயர் பெற்று எந்த ஒரு பணியும் பெற்று இதுவும் அழகான விஜயபுரி நாடு உண்மைதானே? அப்படியா? உண்மைதான். யார் தெரியுமா? யார் நீங்க? என் நாட்டு இளவரசன் நீங்களா? ஆனந்தன் தான். அப்படியா? ஆமா. உண்மையாகவா? சரி, இருக்கட்டுங்க. பரவாயில்ல, நான் வரேங்க. ஆமா, என்ன? எங்களுடைய அண்ணன் எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். அதனால் என்னோட அண்ணனை பார்க்கணும். போயிட்டு வரேன். கொஞ்ச நேரம் வீட்டுல இருங்க. என்னங்க? எங்கே இல்லை என்றால் இதே இடத்தில் உன் உயிரானது போயிட்டு இருக்கும். நீ என்ன செத்துட்டு இருப்ப. உண்மைதாங்க. இதோ தகுந்த நேரத்தில் வந்து என் உயிரை காப்பாற்றுவீங்க. உண்மைதான். எப்பொழுது என் உயிரை நீங்கள் காப்பாற்றுவீங்க? காப்பாற்றுவீங்களோ? அப்பொழுதே என் மனதை உன்னிடத்தில் வருகிறது. உங்களுடைய உயிரை காப்பாற்றியவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொன்னா நான் கொடுப்பேன். உங்களையே பரிசாக தரேன் சொன்னீங்க. என்னையே தான் தரணும். அப்புறம் என்ன பண்ணுறது? நியாயமா? என்னங்க? உங்களுக்கே இருப்பவரா? இந்நாட்டு இளவரசன் சொன்னீங்க. நானும் எழுமைக்குடியிலே பிறந்தவன். இருக்கட்டும். நீங்களும் ஆ, கோபுரம் கோபுரம். நாங்களும் குப்பை வேணும். உங்களுக்கு எனக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. ஆகையா நான் கேட்டு வரேங்க. வாழ்ந்தால் உன்னோட இல்லை என்றால் இந்த மண்ணோட என்ற முடிவுக்கு வந்து விட்டேன். இளமணம் மயத்தில் பார்ப்பது. கண்ணிலிருந்து இமயம் வரையில் காதல் போராட்டும் நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒழுடாகும் நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒழுடாகும் கண்ணிலிருந்து இமயம் வரையில் காதல் போராட்டம் அங்கிதா, நீயும் நானும் சேரும் பொழுது இதய தேரோட்டம். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் ஒழுடாகும் நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் ஒழுடாகும் லலலலலா, லலலலலா, லலலலலா. நீங்கள் என்ன காதலிக்கிறீங்க? கடைசியாக நீங்க என்ன காதலிக்கிறீங்க? ஆமா. உண்மையாகவா? உண்மையா? நிச்சயமாக. சத்தியமா? நிச்சயமாக. நிச்சயமா? சத்தியமா உனக்கு காதலிக்கிறேன். நீங்க என்னை எப்படி ஏமாத்தி போயிடுவீங்களோ அப்படின்னு நினைச்சு பயந்துக்கங்க. உண்மைதாங்க. என் மீது நம்பிக்கை இல்லை. நம் வாழ்வில் 1000 பின்பற்ற எது வந்தாலும் சரி கடைசி வரை. பிடிச்ச
மாமா நான் எப்பொழுது இறைவனை சந்தோஷமா இருக்கிறேன். உண்மைதான். ஆமா, எல்லாம் அப்படியா? உண்மைதான். அப்படியா? கோடி கோடி நமஸ்காரம். அப்பா உன் பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம் உன் பாதம் பணிந்தேனப்பா என்னாலும் உன் பாதம் பணிந்தேனப்பா அப்பா உன் பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம் உன் பாதம் பணிந்தேனப்பா என்னாலும் உன் பாதம் பணிந்தேனப்பா தங்கமகள் என்பவனையே தளபதி என்பவனையே அப்பா உன் பாதங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரம் உன் பாதம் பணிந்தேனப்பா என்னாலும் உன் பாதம் பணிந்தேனப்பா வாழ்க, 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 வாழ்க. அப்பா, அயல்நாட்டிலே நான் படித்துக் கொண்டிருந்தேன். அப்படி இருக்கும் பொழுது நினைவாக அழைத்த காரணம் பிறகு அந்த காரணம் எனக்கு தெரியுமா? எனக்கு வழியாகிவிட்டது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கப் போகிறேனப்பா. நாட்டின் பொறுப்பை என்னிடத்தில் உண்மைதான். ஆனால் நம் நாட்டிலே பல கொலை கொள்ளை அநியாயமெல்லாம் நடக்கின்றதப்பா. என்னுடைய ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு அத்தனை நடக்கிறதா? ஆமா, அது ஒன்றும் நடக்காது. ஏன் நம்முடைய நாட்டில் அமைச்சர் இருக்கின்றார். இருக்கும் போது அப்படி நம்ம நாட்டிலையா? ஆ, நம்ம நாட்டிலையா? நம்ம நாட்டுலயா? கொலை கொள்ளையா? ஆ. கற்பழிப்பா? ஆ. அதுவும் நான் இருக்கும் போதேவா? நீங்க இருக்கும் போதா? என் உடியா பையா. ஏய், அவனே அவனே நீங்க பாத்தீங்களா? நான் வரும் பொழுது அந்த ஒரு மாதிரி கருத்த முகமுடையானவன் என்னை கொல்வதற்காக வந்தான். எவனா இருக்கும்? இது வரைக்கும் எவனுமே இல்லை. இதா? இப்பதான் எவனோ புதுசா உருவாகிறான். அவன் மட்டும் என் கையில கட்டேன்னு வச்சுக்கோ. அவனோட கசக்கி பாத்துக்க, அவன் கட்டனா அவன் பாத்துக்க. இப்படி ஒரு நாவினார் உழைத்தால் எனக்கு நம்பிக்கை என்பதே பிறக்காது. நம்பிக்கை இல்ல, கொலை செய்ய ஒரு கருத்த முகமுடி ஓடி வந்த எனக்கு உழைத்தை அல்லவா? அதற்கு சாட்சி இருக்கிறதா? இருக்கிறதப்பா.
இந்த கட்டாரிலே என்ன பெயர் பொறுப்பு இருக்கிறது அது நல்லா சொல்லுமா. ஒரு வாய் ஆட்டுக்காரன் பட்டையா, பட்டையா. அடடே ஐயா விசைக்கொடி என்று பேர் இருக்கிறது ஐயா. இதுல விசைக்கொடி விஷக்கொடியா? விசைக்கொடி என்ற பெயர் இருக்கிறதா? பதிகப்பட்டது. அப்படி என்றால் இந்த கொலை செய்தது யாராக இருக்கும்? நீங்க ஏன் என்ன தவறா நினைக்கிறீங்க? முன்பு ஒரு நேரத்துல எதிர் நேரத்துல போர்ல வந்தாங்க அல்லவா? அப்போதே சொல்லிட்டு என்னுடைய காணாமல் போய்விட்டது. தவறு விட்டதா? என் உடல்நிலை அதை எப்படி போய் எவனோ பயன்படுத்திக்கிறான் பாருங்க என் பேரை வச்சு. அப்படி என்றால் இது செல்லாத காசு. இது செல்ல சாட்சி. இது சபைக்கு சாட்சி சாட்சி ஏற்றுக்கொள்ளும். கிடையாது. சபைக்கு ஏற்காது. அப்படி என்றால் உயிரோடு உயிர் உரைத்தால் அப்போது நம்பிவிடுகிறேன். அப்பா நான் இப்பொழுது உங்களிடத்தில் உயிரோடு இருக்கின்ற காரணம் யார் தெரியுமா? யாரு? என்னை கொல்ல வரும் பொழுது ஒரு பெண்ணானவள் நான் அவளே அப்படியா? அதுக்கு ஒரு அக்கா ஒரு சொல்லுங்க நானே. ஆமா இந்த காலதா ஒரு வாய் விட்டு நான் அரண்மனை கொண்டு தேடி நான் வந்தேன். அப்படியா? ஆமா. ஆமா. இத பார். ஆமா. இது பார்க்கவே இல்லைல்ல? இவருடைய அண்ணன் தான். இந்த பெண்ணா உன்னுடைய உயிரை காப்பாற்றுது. இந்த பெண்ணேதான் என்னம்மா இவருடைய வர சொல்ல உண்மைதான். உண்மைதான். நான் தான் காப்பாத்து. அதாவது யாரோ ஒருத்தர் கூட்டி போட்டு பலமானது வந்து இல்ல, நான் சொல்றேன். நாங்க அண்ணா இப்போ ஏன்னா போர்படி தலைமை நாள் என்னப்பா நம்புவீங்களா? ஐயா, நான் தான் உங்களுடைய மகனை காப்பாற்றினேன். எப்படி தெரியுமா? ஒரு கருத்த முகமூடி அணிந்து கொண்டு கட்டாரியால் பின்புறமாக உங்களுடைய மகனை கொல்ல வந்தான். அவன் யார் அதை போட்டாமா அவன் யாரு சொல்ல யாரும் தெரியல. சரி என்ன கொண்டு இவருடைய மகனை காப்பாற்றி வச்சார். இருந்தாலும் ஆனந்தா அப்பா இந்த நாட்டு மணிமொழி அப்பா எனக்கோ இந்த நாட்டை ஆள்வதற்கு அனுபவம் போராது. அதனால பல நாடுகள் சென்று மற்ற நாட்டு மன்னர்கள் எல்லாம் எப்படி ஆட்சி செய்றாங்க பார்த்து பிறகு மணிமொழி சொல்லிக் கொள்வேன். ஆகட்டும். நாட்டின் பொறுப்பேற்று நல்லபடியாக வாழ வேண்டும், தாய் தந்தருக்கு பெருமை தேடி தர வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆனால் நீ தாய் தந்தை மதிக்கக்கூடியவர், எப்பொழுதுமே ஒரு வார்த்தையை தட்டி பேசக்கூடாது. அண்ணா அண்ணா பால் ஊட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம். ஜனநாயகத்தில் நீ நடை போ
என்னப்பா? அம்மா, எனக்கு மறுபடியும் சுண்ட போகிறேன் என்று ஏம்மா, சந்தேகம் என்ன? உன்னுடைய தாய் மாமன் யார் இருக்கிறாரே? எப்படி கட்டாங்க பையா செருப்பா நானும் அந்த தூக்குவாணி செருப்புடா அடச்சே, யாருடா நீ? நீ யார்? 50 காசு கொடுத்து போய் இந்த நெத்தில இருக்கிறோம். 50 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கின வாயார் படிக்க வெளியில வர்றோம். செருப்புக்கு சமணி. என்னடா அழுகுது இருக்குது? அப்பா, யாரு என்ன விஷயம் தெரியல. ஏப்பா நான் அழைச்சிருக்கீங்க? தாய் மாமம்மா. அட தாய் மாமனா நாய் மாமனோ? என்னடா இது? ஆமா. அவர் யாரு? ஒரு தாய் மாமன் தானே? ஏன் ஒரு தாய் மாமன் பாத்து என்ன ஆச்சு? என்ன இருக்கு? இத பாருமா, எங்களுக்கு தேவையில்லை, நீங்க ஏத்துக்குங்க. உங்களுடைய அண்ணன் நீங்க ஏத்துக்குங்க, எங்களுக்கு வேண்டாம் தாய் மாமன். என்னுடைய தந்தை கையால சுத்தினா போதும். ஆமா, என்னுடைய கரத்தானிலே நான் உங்களுக்கு மணிமுடி சுட்டி வைக்கிறேன். சரி, வேண்டாம் செச்சாடா நாயா செச்சாடா இதெல்லாம் பாதியா இதெல்லாம் பாதியா மன பார்த்தா எப்படியா தெரிஞ்ச இவன் குறமாஸ் போய் செச்சாடா ஏன் என்ன பண்ணுங்க நாட்டு தாய் ஆர்வண்டி அமதேரி என்னப்பா அப்ப பிள்ளைங்க தானே உங்கள் விருப்பப்படி மறுபடி ஏற்றுக்கொள்கிறேன்ப்பா. நாங்கள் வர சொல்ல வேண்டாம். அனைத்து நாட்டு மன்னர்களை நான் பார்த்துட்டு வர வேண்டும். பார்த்துட்டு வந்து பிறகு மணிமுடி ஆகட்டும். நானும் கண்ணால போறேன். அதெல்லாம் பார்த்து மாலையில தொட்டு அண்ணனுக்கு மணிமுடி சுற்றாவே நான் தான் அனுப்புவேன். அப்படியா? ஆமா. வேண்டாமா, மலர்ந்து போக வேண்டாம், காலம் கெட்டு போச்சுமா. தோழிகளோட போறேன்ப்பா. சொல்வதை கேளு. ஒரு நேரத்தில் சின்ன சின்ன பிள்ளையாக இருந்த உடனே அம்மா, என்ன பண்ணீங்க? வீட்டுக்கு வந்து யாரும் பேசுறீங்க? இதை பாரு, என் தோழி தான் முடியும். ஏம்மா, அவன் அழைக்கல, நான் தான் அழைக்கிறேன். அவன் அழைச்சு போல. போறேன். ஏதாவது ஒரு விபத்து எனக்கு எதுவுமே நடக்காது. அவன் இருக்கிறான் கூட. அப்படின்னா என்னுடைய மகனை புரியுதாம்மா? என் மகனை கூட்டி வரல. என்னுடைய மகனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து நடந்ததுன்னா உன்னை சொன்ன விட மாட்டேன். நான் என்ன செய்யணும் அப்புறம் தெரியும். அப்படி ஆகட்டும். என்னை நம்பி அனுப்புங்க. ஒரு மகன் கொல்லவே இல்லையா? ஒரு ஆபத்து நேராது. என்னுடைய மகனையே காப்பாற்றிட்டேன். இருந்தாலும் நம்பி அனுப்புறேன். என் குழந்தைக்கு ஒரு சின்ன உனக்கு நடப்பதே வேற. அப்படி ஆகட்டும். அந்த பொருள் வாங்க. இது உன் வயசு பிள்ளைகளா இருந்தாங்க என்ன அந்த மாதிரி பேசுமா, தாய் மாமனா நாய் மாமனான்னு சொல்லுமா. என்னை பார்த்து கால் செருப்புக்கு தான் பண்றாங்கடா. உன்னை பார்த்து செருப்பு அண்ணா ஆயிக்கோ என்ன சொன்னாங்க? சரி சரி நாங்கடா வேலைக்காரன். வேலைக்காரன் இந்த நாட்டுக்காக எப்படி எல்லாம் உழை 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 என்று உழைத்து உழைத்து ஓடா போனது கூட நான் அப்படியே குழம்பு குச்சி மாதிரி ஆயிட்டேன் ஓடா போயிட்டு என்னை பார்த்து கால் செருப்புக்கு சமன் சொல்றேன். அண்ணா
ஆரவல்லே ஆத்திரத்தில் அறிவிக்க கூடாது, உண்மைதான். கோபத்தில் குணத்தை இழக்க கூடாது. ஆமா. இது ரெண்டும் இழந்து விட்டா மனிதன் நிதானத்தை இழந்து விடுவான். அப்படி நிதானத்தை இழந்து விட்டாக்கா வாழ்க்கையை திசை மாறி போயிடும். அப்படி திசை மாறி போகாம இருக்கணும்னாக்கா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு வழியா? ஆமா, ஒரே ஒரு வழியா தான் அது முடியும். என் கண்ணுக்கு ஒரு அவமானம் என்றால் அது உன்னையே சாரும். எனக்கு எப்படி சொத்து சேருதோ அது போல உனக்கு சொத்து சேரும். எனக்கு சேர்ற பாவம் எல்லாம் உனக்கு சேரும். எனக்கு ஒரு அவமானம், உனக்கு ஒரு அவமானம். நான் அவமானப்பட்டாலும் காரணம் தெரியுமா? ஆமா, ஏன்னா தர்மல்ல நீ வாக்குப்பட்டு ஒரே காரணத்துல நான் அமைதியா இருக்கிறேன். இப்ப நான் சொல்ற பிரகாரம் நீ செய். ஒரு பெண் இருந்தால் விஷத்தை அந்த சூழ்ச்சி பத்தியா? அப்ப நான் கோடு போட்டாங்க அண்ணா, நீங்க கோடு போடுங்க, நான் ரோடு போடுறேன். இந்த ஊருக்கு தேவைப்படுறேன். ஆமா, நீங்க புள்ளி வைங்க, நான் புள்ளி வைக்கிறேன். இந்த குடும்பம் தடுமாறி போக வேண்டாம். என்னை இழிவா பேசுற குடும்பத்திலிருந்து எவன் அச்சரிக்க கூடாது. ஏவல உட்கார்ந்தால் பழங்காலை பட்டேறி ஒட்டுதா சிறுக்கி பொண்ண சிறுக்கி அவ எம்மாத்த போட்டு நான் பார்த்து பழக போட்டாவ என்ன பார்த்து செருப்பு வச்சான். கூட உதாரணம் என்ன பச்சா, 5 ரூபாய் கும்பம் வைப்பாங்களாம், 5 ரூபாய் செருப்பு காய்ச்சி விடுவாங்களாம். செருப்பு இல்லாத இந்த செருப்பாடியா சிறப்பு தெரியாம பேசிட்டாவ. பாருங்க, இந்த ஆரவழியின் சூழ்ச்சி போக 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 தெரியும். ஆரவழியின் சூழ்ச்சி நம்முடைய வேட்டையை வாழப்பா செருப்பாடியா சிறப்பாக காட்ட. ஆமா, ஏன்னா அவன் நாட்டு இளவரசி. ஆமா, அவன் இளவரசன். ஆமா, நான் சாதாரண பொறுப்பட தளபதி. ஆமாங்க, அவன் என்ன போட்டு சொல்லுவாங்க. ஆமா, நெருப்படி சொல்றது அமைதியா இருக்கு, எல்லாருமே பார்த்துக்கலாம். ஆமா, ஆனா பக்கத்துல புள்ளி எதுக்கு? எதுக்கு? வாழ்வதற்காக. போக தெரிய கொள்ளாத வேற என்று. ஆமா, பார்த்தா சரி சொல்லிட்டாங்க. அனைவரும் நந்தவனம் போக வேண்டும், மலர்களுக்கு படிக்க வேண்டும், சீக்கிரமாக கொடுக்க வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். ஆகட்டும்.
அப்படியா ஆமா இந்த நந்தவனுக்கு ஒரு பெருமையா? பார்த்தியா எவ்வளவு அழகா மலர்கள்லாம் பூத்து குலுங்குது பாரு. இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னோட மனசு எப்படி தெரியுமா? எப்படி இருக்குது பட்டாம்பூச்சிடி, பட்டாம்பூச்சி.